இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பட்சத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு நம் அடைக்கல பட்டணம். ஓய்வு பெற்ற ஆசிரியை டெபி ஸ்டீபன்ஸ் ப்ரோடர் முடிந்தவரை மரங்களை நடுவதற்கு மற்றவர்களை ஊக்கப்படுத்தினார். அதற்கு காரணம் வெயிலின் உஷ்ணம், தட்பவெப்ப நிலை சார்ந்த காரணங்களை வைத்து பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் பெரும்பாலானோர் இறப்புக்கு உஷ்ணமே காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. நான் மரங்களை நடுவதில் இருந்து துவங்குகிறேன் என்று அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வளிக்கிறார். சமுதாயத்தை வெயிலின் உஷ்ணத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு பெரிய தீர்வு மரங்களே. இது சமுதாயத்தை அழகாக்கும் முயற்சி அல்ல, மாறாக வாழ்வா சாவா என்னும் போராட்டம் என்று அவர் சொல்லுகிறார். நிழல் என்பது வெறும் புத்துணர்வு ஊட்டக்கூடிய காரியம் மட்டும் அல்ல, அது உயிரை காப்பாற்றக்கூடியது என்பதை 121ஆம் சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் அறிந்திருந்தான். மத்திய கிழக்கில் சூரிய ஒளியின் ஆபத்து அதிகமாயிருக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று தேவனுடைய பாதுகாப்பை விவரிக்கும் சங்கீதக்காரன் தேவனே நம்முடைய ஆபத்து காலத்தின் அடைக்கல பட்டணம் என்பதை இந்த ஒப்புமையின் மூலம் விவரிக்கிறார். வேத வாக்கியம் கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு வலியோ வேதனையோ இல்லை என்று சொல்லவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றே இயேசு சொல்லுகிறார். ஆனால் நிழல் என்ற இந்த உருவகத்தின் மூலம் நம்முடைய பாதையில் குறுக்கிடுவது எதுவாக இருப்பினும் தேவன் நம்மை அதிலிருந்து பாதுகாக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அந்த இடத்தில் அவரை நம்புவதன் மூலமும் அவருடைய அன்பில் இருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்று அறிவதின் மூலமாகவும் நாம் இளைப்பாறுதலை அடைய முடியும்.